Hello all, welcome to Rohini's Law and Justice Journal. இன்னைக்கு வீடியோல எல்எல்பி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற வகையில நம்ம பார்ட் டி கொஸ்டின் இன் எல்எல்பி கொஸ்டின் பேப்பர் 1 by 1 பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே இது சம்பந்தமா 2 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிருக்கோம். பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க. இன்னைக்கு அதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் தான் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராப்ளம் எதுல இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா நாட் பேட்டன்டபிள் இன்வென்ஷன்ஸ். நம்ம ஏற்கனவே 2 ப்ராப்ளம்ஸ் ட்ரேட்மார்க் ஆக்ட் பேஸ் பண்ணி போட்டிருந்தோம். இன்னைக்கு இந்த ப்ராப்ளம் ஃப்ரம் த பேட்டன்ஸ் ஆக்ட்ல இருந்து எடுத்திருக்கேன். பேட்டன்ஸ் எதுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூ இன்வென்ஷன்ஸ்க்கு பேட்டன்ஸ் வாங்க முடியும். அந்த நியூ இன்வென்ஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா இட் ஷுட் பி நியூ, நோவல் அண்ட் அது இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இன்வென்ஷன்ஸ்க்கு தான் பேட்டன்ஸ் கொடுப்பாங்க. இப்போ பேட்டன்ஸ் ஆக்ட், நம்ம இந்தியன் பேட்டன்ட் ஆக்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு சில இன்வென்ஷன்ஸுக்கு அவங்க பேட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இன்வென்ஷன்ஸ் எதெல்லாம் அப்படிங்கிறத செக்ஷன் 3 and 4ல நம்ம பேட்டன்ஸ் ஆக்ட்லயே அவங்க லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த ப்ராப்ளம்ல போய் இது செக்ஷன் 3யா இல்ல 4ஆ அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கிற கொஸ்டின் ஃப்ரம் த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி லா பேட்டன்ஸ் ஆக்ட்ல இருந்து. ரங்கன், a scientist, conducted a research and invented a new machine which is used for atomic energy and he claims a patent for his invention. Will he succeed? ஓகே, இப்போ இந்த ஃபேக்டர் நீங்க ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா படிச்சீங்கனாலே இந்த ஃபேக்ட்ல அவங்க எதை சொல்ல வராங்க, இதுல கீ வேர்ட்ஸ் என்ன, அந்த கொஸ்டின் எதுல இருந்து அவங்க கேக்குறாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்களால ஃபேக்ட் அண்ட் இஷ்யூ தன்னால எழுதிடுவீங்க. இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ரங்கன் ஒரு புது இன்வென்ஷன் கண்டுபிடிக்கிறாரு. அந்த இன்வென்ஷன் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் ரிலேட்டட் டு அட்டாமிக் எனர்ஜி. அட்டாமிக் எனர்ஜி ரிலேட்டட் இன்வென்ஷன்ஸை நம்ம பேட்டன்ஸ் ஆக்டுக்கு கீழே பேட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. அதனால இந்த ரங்கனால இவரு பேட்டன் கிளைம் பண்ணாலுமே அவருக்கு பேட்டன் கிராண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போ இதுல கீ வேர்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அட்டாமிக் எனர்ஜி. ஸோ அவங்க ஒரு விஷயத்த சொல்லிட்டு இதுக்கு பேட்டன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் அந்த குவாக்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அது எங்கேயாவது செக்ஷன் 3லயோ இல்ல 4லயோ வருதா, அந்த மாதிரி ஃபேக்டா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அப்படி 3லயோ 4லயோ செக்ஷன் 3 and 4ல லிஸ்ட் பண்ணியிருக்கிற மாதிரியான ஃபேக்ட் இங்க கொடுத்துருக்காங்கன்னா இட் இஸ் non-patentable invention அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்க முடியும். ஸோ இங்க இந்த ஃபேக்ட்ல இட் இஸ் an invention related to atomic energy. பேட்டன்ட் ஆக்ட்ல செக்ஷன் 4ல தெளிவா கொடுத்திருக்காங்க any invention which is related to atomic energy are not patentable அப்படின்ட்டு. ஸோ ரங்கன் இங்க பேட்டன்ட் கிளைம் பண்ணாலும் அவரால் சக்சீட் பண்ண முடியாது. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் he will not be granted patent. So he will not succeed. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த கொஸ்டினை எப்படி எழுதுறது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபேக்ட் பொறுத்த வரைக்கும் கொஸ்டின்ல என்ன சிச்சுவேஷன் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே நம்ம காப்பி பண்ணா அதுதான் ஃபேக்ட். ஸோ இங்க ரங்கனோட அந்த இன்வென்ஷன் எதை பொறுத்து அவரு கிளைம் பண்றாரு, பேட்டன்ட் வேணும்னு கிளைம் பண்றாரு அப்படிங்கறதா இங்க ஃபேக்ட். கடைசியில will he succeed or not அப்படின்னு கேட்டிருந்தாங்க இல்லையா, அதுதான் இந்த ஃபேக்ட்ல இருந்து வரக்கூடிய அந்த இஷ்யூ. ஸோ நெக்ஸ்ட் இஷ்யூல நீங்க பாத்தீங்க அப்படின்னா will he succeed or not ன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுல இருந்து whether he can succeed or not இப்படின்னு நம்ம இஷ்யூ போட்டிருக்கோம். இதை ரீஃப்ரேஸ் கூட நீங்க பண்ணலாம். whether he can succeed or not நீங்க போட்டிருக்கிறது மாதிரி whether he can claim patent or not அப்படின்னு எழுதலாம். இல்ல whether he can be granted patent or not அப்படின்னு எழுதலாம். விஷயம் ஒண்ணுதான், பட் நம்ம ஃப்ரேஸ் பண்ற விதம் தான் வேற வர மாதிரி. எப்படி எழுதினாலும் தட்ஸ் ஓகே. இப்போ நெக்ஸ்ட் சொல்யூஷன். இப்போ நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி அட்டாமிக் எனர்ஜி ரிலேட்டட் இன்வென்ஷனுக்கு பேட்டன்ட் கிடைக்காது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இங்க ஆன்சர் சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ, he will not succeed. இதுதான் நம்மளோட சொல்யூஷன். இப்போ இந்த நோவோட நம்ம நிறுத்த முடியாது. அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கறத நம்ம சொல்லணும். ஸோ ரீசன்ல நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம். நம்ம ஏன் நோன்னு சொல்றோம் அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பிளனேஷன் சின்னதா பிரீஃபா நம்ம கொடுக்கணும். ஸோ பேட்டன்ஸ் ஆர் நாட் கிராண்டட் டு தோஸ் இன்வென்ஷன்ஸ் relating to atomic energy on the grounds of national security and in the interest of the public. இந்த அட்டாமிக் எனர்ஜி ரிலேட்டட் இன்வென்ஷனுக்கு ஏன் பேட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா on the grounds of national security and in the interest of general public. சில செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக சில
சில கான்ஃபிடென்ஷியல் ரீசன்ஸ்க்காக தான் நம்ம கவர்மெண்ட் இந்த பேட்டன்ட் ரிலேட்டட் டு அட்டாமிக் எனர்ஜி கிராண்ட் பண்றது இல்ல. ஸோ அதனால இந்த ஃபேக்டை பொறுத்த வரைக்கும் ரங்கன் வில் நாட் சக்சீட் இன் கெட்டிங் பேட்டன்ஸ். அதுதான் இந்த ரீசன். இப்போ இது என்னென்ன லீகல் ப்ரொவிஷன்ல இந்த பேட்டன்ட் ஆக்ட்ல சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஸோ ரிலவெண்ட் லீகல் ப்ரொவிஷன், இப்போ இதுல நமக்கு செக்ஷன்ஸ் நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். எந்தெந்த லீகல் ப்ரொவிஷன்ஸ்ல இது இருக்கு அப்படிங்கறத நம்ம லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு செக்ஷன் கரெக்டா தெரியல அப்படின்னா நீங்க அட்லீஸ்ட் அந்த ஆக்டோட நேமையாவது கரெக்டா எழுதுங்க. அது பத்தாததுக்கு இந்த செக்ஷனுக்கு பக்கத்திலேயே சின்னதா ஒரு டைட்டில் கொடுத்துருப்பாங்க. செக்ஷன் பக்கத்திலேயே டைட்டில், நீங்க ஃபுல்லா அந்த செக்ஷன்ல இருக்கிறத அப்படியே எழுதணும்னு கூட இல்ல, அந்த டைட்டில்ல என்ன சொல்லியிருக்காங்களோ அதை மட்டும் ஷார்ட்டா எழுதுனா கூட போதும். ஆக்ட் எழுதி அந்த டைட்டில் எழுதினா கூட போதும். அதுலயும் இந்த பேட்டன்ட் ஆக்ட்ல இருந்து ப்ராப்ளம் எடுத்தாங்கன்னா முக்கியமா செக்ஷன் 3 and 4ல இருந்து தான் எடுப்பாங்க. இந்த மாதிரி அந்த இன்வென்ஷன்ஸ்க்கு பேட்டன்ட் கிடைக்குமா கிடைக்காதா இந்த ஆங்கிள் தான் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி லால பேட்டன்ஸை பொறுத்து செக்ஷன் 3 and 4 பொறுத்து தான் அவங்க கொஸ்டின்ஸ் எடுப்பாங்க ப்ராப்ளம்ல இருந்து. ஸோ அந்த 3 and 4 நல்லா படிச்சீங்கனாலே உங்களால ஷுவரா ஒரு 6 marks அட்டென்ட் பண்ண முடியும் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி லால இருந்து. இப்போ இந்த லீகல் ப்ரொவிஷன்ஸை நம்ம பார்க்கலாம். Under Section 4 of the Patents Act 1970, inventions relating to atomic energy are not patentable. So Section 4 is particularly for the invention related to atomic energy. அந்த மாதிரி இன்வென்ஷனுக்கு பேட்டன்ட் கொடுக்க முடியாது அப்படின்னு செக்ஷன் 4ல சொல்லியிருக்காங்க. இந்த செக்ஷன் 4லயே நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்க இன்னொரு ஆக்ட் நேம் அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. Section 20, subsection 1 of Atomic Energy Act 1962 confers that no patents shall be granted for inventions which in the opinion of the central government are related to atomic energy. So patent grant பண்றது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். பேட்டன்ஸ்க்கு தனியாக நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க, பேட்டன்ட் ஆஃபீஸில் அந்த அப்ளிகேஷன் போகும், அது சில ப்ராசஸ் முடிஞ்சு அதில் பேட்டன்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த பேட்டன்ட் அந்த இஷ்யூ பண்ணுற அத்தாரிட்டிக்கு மேலே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒப்பீனியன் சப்போஸ் இந்த மாதிரி சில விஷயங்களுக்கு பேட்டன்ஸ் கொடுக்க கூடாது இல்ல அந்த டெசிஷன் வந்து பேட்டன்ட் ஆஃபீஸை விட இந்த சென்ட்ரல் கவர்மெண்டோட டெசிஷன் தான் ஃபைனலா இருக்கும் இந்த மாதிரி அட்டாமிக் எனர்ஜி ரிலேட்டட் இன்வென்ஷன்ஸை பொறுத்து. அததான் இந்த செக்ஷன் 20 சப்செக்ஷன் 1 ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட் 1962ல சொல்லியிருப்பாங்க. ஸோ இதையும் இப்போ நம்ம பேட்டன்ஸ் ஆக்ட்ல இருக்கிற செக்ஷன் தாண்டி இந்த மாதிரி இந்த அதர் ஆக்ட்ஸ் நீங்க எழுதுனீங்க அப்படின்னா உங்க பேப்பர் இன்னும் என்ஹான்ஸ்டா இருக்க போது. ஸோ யூ வில் கெட் மோர் மார்க்ஸ். இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா என்னென்ன லீகல் ப்ரொவிஷன்ஸ் உங்களால எழுத முடியுமோ எழுதலாம். எழுதுனா உங்களுக்கு இன்னும் பெட்டரா இருக்கும் உங்க ஆன்சர் பிரசன்டேஷன். ஓகே, இதை தாண்டி செக்ஷன் 157A subsection A of Patents Amendments Act 2002 Protection of Security of India empowers the central government shall not disclose any information relating to any patentable invention or any application relating to the grant of patent under this act which it considers prejudicial to the interest of security of India. ஸோ நம்ம ஆல்ரெடி ரீசன்ல சொல்லியிருந்தோம் இல்லையா எதனால இந்த பேட்டன்ஸ் அவங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு, ஆன் த கிரவுண்ட்ஸ் ஆஃப் நேஷனல் செக்யூரிட்டி நாங்கள் ரீசன் போட்டிருந்தோம். ஸோ அது ரிலேட்டட் செக்ஷன் தான் இந்த செக்ஷன் 157 கேபிட்டல் ஏ சப்செக்ஷன் ஏ ஆஃப் பேட்டன்ஸ் அமெண்ட்மெண்ட்ஸ் ஆக்ட் 2002. ஸோ பேட்டன்ஸ் ஆக்ட் 1970ல வந்தாலும் அதுக்கப்புறம் சில நிறைய பீரியட்ல அதுல அமெண்ட்மெண்ட் நடந்தது. அதுல பாத்தீங்கன்னா இந்த 2002ல நடந்த இந்த அமெண்ட்மெண்ட்ல இந்த செக்ஷன் 157 கேபிட்டல் ஏ சப்செக்ஷன் ஏ இன்க்ளூட் பண்ணாங்க. இதுலதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பவர் இருக்கு. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா சில இன்வென்ஷன்ஸ் which they consider it is on the ground of national security அவங்களுக்கு அது தோணுச்சு அப்படின்னா அவங்களால அந்த இன்வென்ஷனை பொறுத்து எந்த இன்ஃபர்மேஷனும் நீங்க டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த ஆர்டர் போடுறதுக்கான பவர் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருக்கு. ஸோ அதனால நேஷனல் செக்யூரிட்டின்ற கிரவுண்ட்ல அட்டாமிக் எனர்ஜி ரிலேட்டட் இன்வென்ஷனுக்கு பேட்டன்ஸ் கிடைக்காது. இதுதான் ரிலவெண்ட் லீகல் ப்ரொவிஷன்ஸ். இப்போ இதுக்கு ரிலவெண்ட் லீகல் ப்ரொவிஷன்ஸ் எழுதுன மாதிரி டிசைடட் கேஸ் லாஸ் நம்ம எழுதலாம், நமக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம எழுதலாம். பட் அது இந்த அட்டாமிக் எனர்ஜி ரிலேட்டட் கேஸ் லாஸ் எதுவுமே புக்ஸ்ல உங்களுக்கு இருக்காது. அதுக்கு என்ன ரீசனா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இங்க ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், அட்டாமிக் எனர்ஜி ரிலேட்டட் இன்வென்ஷன்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட பவர் இருக்கு not to disclose any information about those inventions relating to
அட்டாமிக் எனர்ஜின்னு இருக்கு இல்லையா? ஸோ அது நேஷனல் செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக அத பத்தின இன்ஃபர்மேஷன்ஸையோ இல்ல அது சம்மந்தமா யாராவது அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணா கூட பேட்டன்ட் ஆஃபீஸ்ல ஃபைல் பண்ணா கூட அத வெளியில எதுவும் ரிவீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு இது இருக்கிறதுனால ரெகுலேஷன்ஸ் இருக்கிறதுனால தான் இது சம்மந்தமா பெருசா எதுவும் கேசஸ் வெளியில தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிறது என்னோட ஒரு கெஸ்ஸா இருக்கு. உங்க யாருக்காவது இது சம்மந்தமா ஏதாவது கேஸ் லாஸ் தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் conclusion. In the light of the above, we conclude that Rangan's invention, though new, since it's used for atomic energy, which is not patentable, as under Section 4 of the Patents Act 1970, Section 20, Subsection 1 of Atomic Energy Act 1962, Section 157 capital A, Subsection A of Patents Amendments Act 2002, he cannot claim patent for his invention. Hence, he will not succeed. A question என்ன கேட்டிருந்தாங்க whether he will succeed or not. So, நம்ம answer அதை வச்சு conclude பண்றோம். Based on these legal provisions, his invention, though new, since it's used for atomic energy, he cannot claim patent and he will not succeed. இதுதான் இதோட conclusion. ஓகே, இப்போ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹோப் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.